வணக்கம் கீப் சேவிங் குடும்பமே. இன்னைக்கு வீடியோவை ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டினோட ஆரம்பிக்கலாம். உங்க வீட்ல காலையில டீ போடுற சத்தத்தை விட அவசரமா வாசல்ல பைக் ஸ்டார்ட் ஆகுற சத்தமும் அந்த ஹோட்டல் ஃபுட் பிளாஸ்டிக் கவர் பிரிக்கிற சத்தமும் அதிகமா கேக்குதா? அப்போ இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கானதுதான். நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சிஸ்டர் ரொம்ப வருத்தமா ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளம ஷேர் பண்ணிருந்தாங்க. அக்கா, நான் ஒரு டீச்சர். காலையில இருக்கிற மார்னிங் ரஷ்ல சமைக்க நேரமில்லாம ஹோட்டல்ல தான் டிஃபன் வாங்குறேன். இதுக்கே மாசம் 3000லிருந்து 4000 வரை வேஸ்ட் ஆகுது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு இப்படி கரையேன்னு நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைதாங்க. அந்த ஸ்கூல் பெல் சத்தத்துக்கு முன்னாடி ஓடுற ஓட்டத்துல பல வீடுகள்ல அடுப்பு எரியறதே இல்ல. ஹெல்த் கெடுறது ஒரு பக்கம்னா, நம்ம கஷ்டப்பட்ட காசு சைலண்டா கரைஞ்சு போறது இன்னொரு பக்கம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியும். வெறும் 2 மணி நேரம். உங்க சண்டேல ஒரு 2 மணி நேரத்தை மட்டும் எனக்காக கொடுங்க. உங்க மந்த்லி பட்ஜெட்ல 4000 ரூபாயை எப்படி சேவ் பண்றதுன்னு நான் காட்டுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டீச்சரான ஷோபனா அக்கா தன்னோட பிஸி லைஃப்லயும் எப்படி அந்த 2 ஹவர்ஸ் சண்டே ப்ரெப் ஒர்க் மேஜிக்க பண்ணாங்க, அவங்க கணவர் பாஸ்கர் அதுக்கு எப்படி சப்போர்ட்டிவா இருந்தாரு, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸை எப்படி தடுத்தாங்கன்னு பார்க்க போறோம். வாங்க, முதல்ல அவங்க வீட்டு மண்டே மார்னிங் ரஷ் அண்ட் டென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலை 7:45 மணி. வீடே ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் ஸ்கூல் பெல் சத்தம் காதுல கேக்குது, இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் பயம் துரத்துது. சோபனா அக்கா ஒரு பக்கம் புடவைய கட்டிக்கிட்டு தலைமுடிய அள்ளி கட்டிக்கிட்டு கிச்சனுக்கு ஓடுறாங்க. பாஸ்கர், இன்னைக்கு மண்டே, ஸ்கூல்ல பிரேயருக்கு நான் தான் முன்னாடி நிக்கணும். இங்க பாருங்க, இட்லி மாவு காலி, ஒரு வெங்காயம் கூட நறுக்க நேரமே இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ், கிளம்பும்போது அந்த மெயின் ரோடு ஹோட்டல்ல 2 பொங்கல் 2 செட் பூரி வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஷோபனா, நேத்து தான் ஹோட்டல்ல வாங்கினோம், அதுக்கு முந்தின நாளும் ஹோட்டல் தான். தினமும் இந்த ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு எனக்கே வயிறு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ஹெல்த் என்ன ஆகுறது? தினமும் காலையில நாம தேடுறது வெறும் ஹோட்டல் பில்லா, இல்ல நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியமா? நேத்து கணக்கு பார்த்தேன், இந்த மாசம் ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ் மட்டுமே 4000 ரூபாய தாண்டிடுச்சு. நம்ம கஷ்டப்பட்ட காசு இப்படி பெட்ரோல் மாதிரி காத்துல கரையுதேன்னு நினைக்கவே கஷ்டமா இருக்கு. பாத்தீங்களா, ஒரு பக்கம் நேரமில்லாத ஓட்டம், இன்னொரு பக்கம் ஆரோக்கியமும் பணமும் பலியாகிட்டு இருக்கு. இது சோபனா அக்காவோட பிரச்சனை மட்டும் இல்ல, நம்மள பலரோட டெய்லி ஸ்டோரியும் இதுதான். எனக்கும் புரியுது பாஸ்கர். கஷ்டப்பட்ட காசை இப்படி செலவு பண்ண எனக்கும் மனசில்ல. ஆனா நேரமே இல்லையே, நான் என்ன பண்றது? சமைக்க ஆரம்பிச்சா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும், அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எனக்காக பாத்துக்கிருப்பாங்க. சோபனா அக்கா கேக்குற இந்த கேள்விக்கு ஒரு அற்புதமான விடை இருக்கு. அந்த விடை தான் இப்போ அவங்க வாழ்க்கைய மாத்த போகுது. அந்த 2 ஹவர் சண்டே மேஜிக் என்ன? வாங்க, அவங்க வீட்டு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ப்ரெப் ஒர்க்குள்ள போகலாம். அந்த கண்ண கட்டுற மண்டே மார்னிங் டென்ஷனை அடியோடு குறைக்க ஷோபனா அக்கா கையில் எடுத்த மந்திர ஆயுதம்தான் இந்த சண்டே ப்ரெப் ஒர்க். இதோ ஞாயிறு மதியம் 3 மணி. ஊரே தூங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஷோபனா அக்கா எவ்வளவு ரிலாக்ஸ்டா ஒரு பிளானோட இருக்காங்க பாருங்க. பாஸ்கர், இப்போ நான் எவ்ளோ ரிலாக்ஸ்டா இருக்கேன் பாத்தீங்களா? ஏன்னா அடுத்த 6 நாளுக்கான பாதி வேலைய நாம இப்பவே ஸ்மார்ட்டா முடிக்க போறோம். அந்த காய்கறி கூடைய இப்படி எடுத்துதாங்க நாம டீமா வேலைய ஆரம்பிக்கலாம். ஷோபனா அக்கா என்னென்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் க்ளோஸ்அப்ல கவனிங்க. வாரம் முழுக்க தேவைப்படுற காய்கறிகளை நறுக்கி தனித்தனி ஏர்டைட் பாக்ஸ்ல அடுக்கி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் மிக்ஸில ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷா அரைக்கிறாங்க. பாஸ்கர் சார் சும்மா இல்லாம தேங்காய் துருவி தர அதையும் ஒரு டப்பால ஸ்டோர் பண்றாங்க. வாரம் முழுக்க ரசம் சாம்பாருக்கு தேவையான புளிக்கரைசல் ரெடி. கீரை ஆய்ஞ்சு வச்சாச்சு. இதுக்கெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டது வெறும் 2 மணி நேரம்தான். பாத்தீங்களா, ஒரு வாரம் முழுக்க ஹோட்டல் சாப்பாட்டுக்காக நாம அலையிற நேரத்தையும் வீணாக்குற கஷ்டப்பட்ட காசையும் விட இந்த 2 மணி நேர சண்டே மேஜிக் ரொம்ப பெருசு. இது வெறும் சமையல் வேலை இல்ல, இதுதான் உங்க குடும்பத்தோட நிம்மதிக்கான முதலீடு. ஏங்க, இப்ப சொல்லுங்க, நாளைக்கு காலையில பைக் சாவிய தேடிக்கிட்டு ஹோட்டலுக்கு ஓடுவீங்களா, இல்ல நிம்மதியா என் கூட உட்கார்ந்து வீட்ல செஞ்ச ஆரோக்கியமான டிஃபன் சாப்பிடுவீங்களா? 10 நிமிஷத்துல சமையல் முடிஞ்சிடும் பாஸ்கர். இனிமேல் நமக்கு நோ மோர் ஹோட்டல் பில்ஸ். நிஜமாவே இந்த திட்டமிடல் சூப்பர் ஷோபனா. இதனால பணமும் மிச்சம், காலையில நம்ம படுற அந்த அவசரமும் டென்ஷனும் இனிமேல் இருக்காதுன்னு நினைக்கப்போவே சந்தோஷமா இருக்கு. அப்போ ஹோட்டல் பில்லா ஆரோக்கியமா அப்படிங்கிற கேள்விக்கு
ரூ. 4000 சேமிப்பிற்கான முதல் படிய சோபனா அக்கா எடுத்து வச்சிட்டாங்க. ஆனா இந்த 2 மணி நேர உழைப்பு நிஜமாவே திங்கட்கிழமை காலைய மாத்துமா? வாங்க, இப்போ அதே சோபனா அக்காவோட நெக்ஸ்ட் மண்டே மார்னிங் எப்படி நிம்மதியா மாறுச்சுன்னு பார்க்கலாம். ஷோபனா, இங்கே பாரு, நான் இப்போ போட்டு பார்த்த கணக்கு எனக்கே ஷாக்கா இருக்கு. ஒரு நாளைக்கு காலையில மட்டும் நாம ஆசைப்பட்டு இல்ல, அந்த அவசரத்துக்காக வெளிய வாங்குற அந்த ரூ. 150 டிஃபன் பில்ல மாசத்துக்கு கணக்கு பார்த்தா 4500 ரூபாய் ஆகுது. ஆனா இந்த வாரம் நாம வாங்கின மொத்த காய்கறிகளோட விலையே வெறும் 400 ரூபாய் தான். அப்போ வாரம் 400ன்னா மாசத்துக்கு வெறும் 1600 ரூபாய் தான் செலவாகுது. ஹோட்டல்ல செலவு பண்ண 4500ல இப்போ வீட்டு செலவு 1600 கழிச்சா மீதி 3000லிருந்து 4000 ரூபாய் வரை நமக்கு லாபம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு இப்போ ஹோட்டல் கல்லாப்பெட்டிக்கு போகாம நம்ம வீட்டு உண்டியலுக்குள்ளேயே வந்துடுச்சு. பாத்தீங்களா பாஸ்கர், அந்த 2 ஹவர்ஸ் சண்டே ப்ரெப் ஒர்க் பண்ணதுனால மண்டே மார்னிங் டென்ஷனும் குறைஞ்சிடுச்சு, நம்ம ஆரோக்கியமும் தப்பிச்சிருச்சு. முக்கியமா நம்ம பட்ஜெட்டும் இப்போ சேஃபா இருக்கு. காலையில அந்த பிளாஸ்டிக் ஹோட்டல் கவர் பிரிக்கிற சத்தத்துக்கு பதிலா இப்போ நம்ம வீட்ல அடுப்பு எரியற சத்தம் கேக்குது. இதுதாங்க ஒரு குடும்ப தலைவியா எனக்கு உண்மையான நிம்மதி. உண்மைதான் ஷோபனா, இந்த காசு மிச்சமானதை விட காலையில நாம பதற்றம் இல்லாம நிம்மதியா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுற அந்த 10 நிமிஷம் இருக்கே, அதுக்கு ஈடு இணையே இல்ல. இது வெறும் சேமிப்பு இல்ல, இது நம்ம குடும்பத்தோட சந்தோஷம். பாத்தீங்களா, ஒரு சின்ன பிளானிங் மூலமா மாசம் 3000லிருந்து 4000 ரூபாய் வரை ரொம்ப ஈஸியா மிச்சமாகுது. இதையே ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 40,000லிருந்து 50,000 ரூபாய் வரை சேமிக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த காசை வச்சு நீங்க ஒரு அழகான கோல்ட் காயின் எடுத்துடலாம், இல்ல உங்க குழந்தைகளோட எதிர்கால படிப்பு செலவுக்கு பயன்படுத்தலாம், இல்ல ஒரு அவசர தேவைக்கான எமர்ஜென்சி ஃபண்டா கூட மாத்தலாம். சின்ன மாற்றம், ஆனா பெரிய லாபம். என்ன நண்பர்களே, ஷோபனா அக்காவோட இந்த சண்டே ப்ரெப் ஒர்க் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்த வெறும் கதை இல்லைங்க. இது நம்மள பலரோட நிஜமான வாழ்க்கை, அன்றாட போராட்டம். பார்த்தீங்களா, ஒரு பக்கம் நேரமில்லாத ஓட்டம், இன்னொரு பக்கம் ஆரோக்கியமும் பணமும் பலியாகிட்டு இருக்கு. இது ஷோபனா அக்காவோட பிரச்சனை மட்டும் இல்ல, நம்மள பலரோட டெய்லி ஸ்டோரியும் இதுதான். ஆனா தினமும் காலையில நாம தேடுறது ஹோட்டல் பில்லா இல்ல நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியமா அப்படிங்கிற கேள்விக்கு ஷோபனா அக்கா இப்போ ஒரு தெளிவான விடை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் அந்த 4000 ரூபாய் சேமிப்பிற்கான முதல் படி. ஒரு நாளைக்கு 150 ரூபாய் ஹோட்டல் பில்லுங்கிறது இன்னைக்கு இருக்கிற விலைவாசல்ல ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். ஆனா அந்த 150 ரூபாய் ஒரு வருஷத்துல 50,000 ரூபாய்க்கும் மேல நம்ம பாக்கெட்டை விட்டு போகுதுன்னு கணக்கு போட்டு பாருங்க. அப்போதான் நம்ம கஷ்டப்பட்ட காசு எவ்வளவு சைலண்டா கரையுதுன்னு நமக்கு புரியும். நேரம் இல்லைன்னு நாம சொல்ற ஒவ்வொரு காரணமும் கடைசியில நம்ம பட்ஜெட்டையும் நம்ம ஆரோக்கியத்தையும் தான் மெல்ல மெல்ல பாதிக்குது. ஆனா வாரத்துல வெறும் 2 மணி நேரம் ஒதுக்கி ஷோபனா அக்கா மாதிரி நாமளும் பிளான் பண்ணினா பணமும் மிச்சம், குடும்பத்துல நிம்மதியும் நிச்சயம். இன்னைக்கே உங்க வீட்ல இந்த சண்டே மேஜிக்க தொடங்குங்க. உங்க வீட்லயும் இதே மாதிரி மண்டே மார்னிங் டென்ஷன் இருக்கா? அதை நீங்க இனிமேல் எப்படி சமாளிக்க போறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான பிராக்டிக்கலான சேமிப்பு திட்டத்தோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை இது உங்கள் கீப் சேவிங் குடும்பம். நன்றி, வணக்கம்.